ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் நம்மளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்த அனிமே அப்டேட்ஸ் அண்ட் தமிழ் அனிமே அப்டேட்ஸ்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து அடுத்ததாக 4500 சப்ஸ்கிரைபர் வந்து டார்கெட்டாக வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு இப்போ 4100 போகிறதுக்கு நீ 20 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுறீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். சரி வாங்க இப்போ வீடியோவுக்குள்ள போலாம். தெரியாதடா நம்ம ஃபர்ஸ்ட்டாக இந்த அனிமே அப்டேட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா SK8 தி இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. இந்த அனிமேக்கு ஆல்ரெடி சீசன் 1 ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க. மார்ச் 2025 ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க. இப்போ ரீசெண்டாக இந்த அனிமையோட சீசன் 2 வந்து கரண்ட்லி டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அனிமையோட கிரியேட்டரான, அதாவது டேரக்டர். ஸோ டேரக்டர் யார் அப்படின்னா ஹிரோகோ சுமி அப்படிங்கிற மாதிரி தான் பேர், வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஸோ அவர் தான் இந்த அனிமையோட ரைட்டரும் கூட. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக அப்கமிங்கில் கீ விஷுவல்ஸ் வரப்போகுது, அதாவது இல்லுஸ்ட்ரேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். கம்மிங் சூனில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து டீஸ் பண்ணியிருக்கிறாருப்பா. ஸோ சீசன் 2 வந்து இப்போ கரண்ட்லி டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனிமேக்கு ஹிந்தி டப் கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தமிழ் டப் தான் வரல. ஸோ கல்பிரிட் நம்ம கிரன்ச் ரோல் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி வாங்க நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய அக்டோபர் மந்த்துக்கு ஒரு நியூவாக ஒரு அனிமே வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நியூ ஒரு கீ விஷயமே லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அது என்ன அனிமே அப்படின்னா, ஈவன் த ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஹேஸ் கிட்ஸ் ஹால்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே பேர் வச்சுருக்கானுங்க. ஸோ அக்டோபர் மாதம் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அக்டோபர் மந்த்தில் வர அனிமைலாம் சொல்லலாம்ல. ஏன்னா திடீர்னு அவன் வந்து லைன் அப்பில் கூட தமிழ் டப்பில் கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எந்த அனிமையை கொண்டு வருவான்னு நம்மளுக்கே தெரியாது. அதனால் அக்டோபர் மந்த்தில் வர அனிமைலாம் சொல்லி வைப்போம். ஸோ எது வந்தாலும் நம்மளுக்கு நல்லது தானே. ஸோ இந்த அனிமே வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்கப்பா. அதுக்கப்புறம் த 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரியலி 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 லவ் யூ, எத்தனை ரியலி சொல்கிறேன்னு தெரியல. ஸோ இந்த அனிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3க்கு நியூ கேரக்டர் விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ போன இதுலேயே கூட ஒரு கேரக்டர் விஷுவல் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ இந்த கேரக்டர் ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இது வரைக்கும் சீசன் 1 தான் பார்த்துருக்கேன். ஸோ சீசன் 2 இன்னும் பாதி பெண்டிங்கில் இருக்குது, பாதி தான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இனிவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சரி ஓகேப்பா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு கேரக்டர் நியூ இன்ட்ரோடியூஸ்னு சொல்லி இவங்க தான் விஷுவல் வந்து சொல்லியிருக்காங்க. இது அனிமேல கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஸோ எந்த கேரக்டர் அப்படின்னா மோஜி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அவங்களுக்கு வந்து நியூ ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இப்போ டோட்டலாக இது வரைக்கும் 15 ஹீரோயின்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இன்னும் 100, அதாவது 100ல் 15 தான் ஆட் ஆயிருக்கு. இன்னும் எத்தனை 85 பேர் இன்னும் வரணும்னு நினைக்கிற ஹீரோயின்ஸு. அது எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க தெரியல அனிமேல. சரி எனிவே இப்போதைக்கு ஒரு நியூ கேரக்டர் விஷுவல் வந்து லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்கப்பா. அதுக்கப்புறம் நம்மளுடைய மை ஹீரோ அகாடமி கிரியேட்டரான மை ஹீரோ அகாடமி இப்போ தான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருப்பானுங்க. எண்டு கார்டு போட்டிருப்பானுங்க. ஸோ அதாவது அனிமேக்கு எண்டு கார்டு ஆனது இப்போ தான், ஆனால் மாங்கால எப்பயோ எண்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ ஆனால் மை ஹீரோ அகாடமியோட கிரியேட்டர் வந்து யார் அப்படின்னா கோஹி அரிகோஷி அப்படிங்கிறதான் ஒரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நியூ மாங்கா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாராம். ஸோ அது பேர் என்ன அப்படின்னா டோன்ட் லாஃப் ஷிஹிமாஜி, அதாவது சிஹிஜி மாசான் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கானுங்க. ஸோ வாயிலே நுழைய மாட்டேங்குதுப்பா. ஸோ அதில் வந்து 61 பேஜ் கொண்ட ஒன் ஷாட் மாங்கா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அந்த ஒன் ஷாட் மாங்காவுக்கு பேர் என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு இதுக்குமே ஒரு சின்ன பேர் வைப்பானுங்க. ஸோ அதில் பேர் என்ன வச்சுருக்கானுங்கன்னா 61 பேஜுக்கு பாய்ஸ் மீட் எ கேர்ள் ஹாரர் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாங்கா தான். அதாவது டோன்ட் லவ் சிகிமா சேனில் அந்த ஃபர்ஸ்ட் 61 பக்கத்துக்கு அந்த பேர் வச்சுருக்காங்கப்பா. ஸோ கலர் பேஜஸும் இன்க்ளூடிங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க போல இருக்குது. ஸோ இப்போ ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ அதுக்கு வந்து இப்போ நியூவாக ஃபர்ஸ்ட் பேஜ் கவர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ட் ஸ்டைலை பார்த்தாலே மை ஹீரோ அகாடமி ஆர்ட் ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. ஸோ மாங்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வரும்போது செக் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் மேக்கிங் டூ மெனி லாசிங் ஹீரோயின். ஸோ இந்த அனிமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த அனிமேக்கு நம்ம சீசன் 1க்கு தமிழ் டப்புமே இருக்குது. சீசன் 2 வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க, ஆனால் இன்னும் ரிலீஸ் டேட் வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இந்த அனிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூவாக ஒரு பாப் இல்லுஸ்ட்ரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கீ விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சீசன் 2க்கு. ஆனால் இன்னும் சீசன் 2 வந்து எப்போ வரப்போகுதுங்கிறத அனௌன்ஸ் பண்ணவே இல்லைப்பா. ஸோ ஏதாவது அஃபீஷியல் அனௌன்ஸ்டே வந்து
ஏதாவது அஃபீஷியல் ரிலீஸ் டேட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. அதுக்கப்புறம் முசோக்கு டென்சாய் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 3 இப்போ ஆன்கோயிங்கில் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அப்கமிங் எபிசோட் வந்து எபிசோட் 8 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 8 எபிசோட்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ் பிரேக்கர் ஆர்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறானுங்க போல இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இப்போ ட்ரெய்லர் வந்து ரிவீல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் போக்கிமானுக்கு நியூ ஷார்ட் அனிமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னா போக்கிமான் யூடியூப் சேனல் அஃபீஷியல் யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருப்பானுங்க இல்லையா. ஸோ அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஆகஸ்ட் 12 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ இப்போ யூடியூப் சேனலில் ப்ரீமியர் பண்ணிட்டானுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் விட் ஸ்டூடியோ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்தை வந்து டீஸ் பண்ணியிருக்கானுங்க. டீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீ விஷுவல் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ ஆகஸ்ட் 20 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஆகஸ்ட் 20 ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறானுங்க. என்னத்தை அப்படி டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்டாக் ஆன் டைட்டன் கேரக்டர் தான்ப்பா டீஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ விட் ஸ்டூடியோ யாருன்னு தெரியும்ல, நம்மளோட ஒன் பீஸோடைய ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கல்ல. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் கூட வரப்போகுது, நெக்ஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டன் போஸ்டர் போட்டு ஆகஸ்ட் 20 அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டீஸ் பண்ணியிருக்கானுங்க. என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து தரப்போகிறானுங்கன்னு தெரியல. ஸோ அட்டாக் ஆன் டைட்டன்லேருந்து ஏதாவது ஒன்று கொண்டு வர போகிறானுங்களா, என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறதே தெரியல. மாங்காவை எண்டாயிருச்சாடா, இவங்க வந்து என்னத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, எனிவே ஏதோ ஒன்று டீஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் யுவர் நேம் வெதரிங் வித் யூ சுசுமே இதை கிரியேட்டரான மகாட்டோ ஷென்காய். ஸோ அவரோடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பார் இல்லையா ரீசெண்டாக. ஸோ இப்போ அந்த ஃபிலிமுக்கு குளோபல் ரைட்ஸ் வந்து யார் வாங்கியிருக்கானுங்க அப்படின்னா நம்ம கிரன்ச் ரோலே. ஸோ கிரன்ச் ரோலும் சோனி பிக்சர்ஸும் வந்து வாங்கியிருக்கானுங்க. ஸோ அவுட் சைட் ஆஃப் த ஆசியா எல்லாத்துக்கும் வந்து வாங்கியிருக்கானுங்க. ஸோ அந்த மாஸ்டர் பீஸான அனிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரன்ச் ரோலுமே வேர்ல்டு வைடாக வாங்கியிருக்கானுங்க அப்படின்னா இந்தியாவுக்குமே வரும். ஸோ இந்தியாவில் தமிழ் டப் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ என்னுடைய கருத்து தான் அவங்க கொண்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக அது யுவர் நேம் இது எல்லாத்துக்குமே ஹிந்தி டப் ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க கிரன்ச் ரோல்காரங்க. தமிழ் ஆடியன்ஸ் இருக்கானுங்க, அவங்களுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுத்தமான எண்ணமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் ரிலீஸ் ஆனால் ஹிந்தி டப் ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஆனால் நம்மளுக்கு தமிழ் டப் வருமானு தெரியல. சரி, எதுக்கு இன்னும் டைட்டிலே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குன்னே தெரியல அந்த அனிமே ஃபிலிமு. ஸோ வரட்டும். ஸோ ஃபியூச்சரில் வரும்போது நம்மளுக்கு இந்தியா கொண்டு வரும்போது எந்த மாதிரியான பிளானில் கொண்டு வரானுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் அனிமே அப்டேட்டுக்கு மூவ் ஆன் பண்ணி போகலாம். ஸோ தமிழ் அனிமே அப்டேட்டில் நியூவாக ஒரு தமிழ் அனிமையுமே லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அப்டேட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஒஷினோக்கோ. ஸோ ஒஷினோக்கோட சீசன் 3 எப்போ ரிலீஸ் ஆகும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கிரன்ச் ரோல்காரன் இந்த வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இப்போ சீசன் 3 நம்ம அவைலபிளாக இருக்குது. 11 எபிசோட்ஸ் நம்ம அவைலபிளாக இருக்குது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்பில் நம்ம கிரன்ச் ரோல் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அதாவது கிரன்ச் ரோலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமியா சீசன் 3, அதாவது ஆல் எபிசோட் 25 எபிசோட் நம்ம ஆல்ரெடி நம்ம ஜிஆர் ஸ்டார் அவைலபிளாக இருக்கும், நம்மளுடைய கார்ட்டூன் நெட்வொர்க்லேயே போட்டிருப்பானுங்க. ஸோ இப்போ நம்ம கிரன்ச் ரோல்லையுமே ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா, மை ஹீரோ அகாடமியோட ஃபுல் ஃப்ரான்ச்சைஸுமே நம்ம கிரன்ச் ரோலில் வந்து இறக்க போகிறானுங்க தமிழ் டப்பை புறத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ ஆல்ரெடி சீசன் 2 நம்மளுக்கு ஆட் பண்ணியிருப்பானுங்க, சீசன் 2 சீசன் 1 ஆட் பண்ணியிருப்பானுங்க. இப்போ சீசன் 3 நம்மளுக்கு அவைலபிள் பண்ணிட்டானுங்க. தமிழ், தெலுங்குல இப்போ ஆட் ஆயிடுச்சுப்பா. என்ன அப்புறம் ஹிந்தி சொல்லலை அப்படின்னு கேட்டால் ஹிந்தி ஆல்ரெடி அவங்களை ஆட் பண்ணிட்டானுங்க. ஸோ தமிழ், தெலுங்கு தான் இப்போ நியூ ஆட் பண்ணியிருக்காங்க கிரன்ச் ரோலில். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கிரன்ச் ரோலில் போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இது ஒரு நியூ அனிமே வந்திருக்குன்னு சொன்னீங்க ப்ரோ, அது என்ன அனிமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா த எக்ஸைல்டு ஹெவி நைட்ஸ் நவ் தி ஹவு டு கேம் தி சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் 3 எபிசோட், அதாவது இந்த அனிமே வந்து இப்போ ஆன்கோயிங்கில் ரன் ஆகிட்டு இருக்குது. டோட்டலாக கிரன்ச் ரோலில் ஒரு 7 எபிசோடு வந்து ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகிருக்குது. இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ தமிழ் டப்பில் ஒரு ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் வந்து இப்போ கிரன்ச் ரோலில் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல அனிமையாட்டம் தான் தெரியுது. ஸோ செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் டோக்கியோ கோல்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம் சீசன் 2 இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்போம், ஒரு வெனஸ்டே சொல்லியிருந்திருப்போம். ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 இருக்க எல்லா எபிசோடும் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க நம்ம கிரன்ச் ரோலில். சீசன் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா சீசன் 2 இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பில். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஸோ கிரன்ச் ரோலில் போய் செக் பண்ணி பாருங்கள். கிரன்ச் ரோல் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழுக்கு நிறைய அனிமேஸ் கொண்டு வரேன். ஸோ அதே மாதிரியே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணி போட்டோம்ப்பா. அதுக்கப்புறம் அந்த இடிவி பாரத் அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஸோ அதில் தான் இந்த டிடெக்டிவ் கேனனே போடுவானுங்க. ஸோ சொல்லப்போனால் அந்த டிடெக்டிவ் கேனனால தான் அந்த இடிவி பாரத்தே ஃபேமஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த டிடெக்டிவ் கேனனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோவா அந்த இது கொடுக்க மாட்டானுங்க. ஸோ கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க. ஸோ நைட்டு 11 மணிக்கெலாம் ரிலீஸ் பண்ணுறானுங்களாம். ஸோ நிறைய பேர் ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க ப்ரோ இவங்க வந்து கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க. ஸோ இந்த டிவி பார்க்குறதே அந்த அனிமே காண்டி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் சொல்லி நான்
கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா, ஸோ ஸ்டாப் கேனன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. அதாவது நீங்கள் வந்து கேனனை ஸ்டாப் பண்ண, அதாவது அந்த டிடெக்டிவ் கேனன் தான் சொல்கிறானுங்க. டிடெக்டிவ் கேனனை ஸ்டாப் பண்ணுங்க, ஸோ நாங்கள் நியூவாக ஒரு இதை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை போட்டுட்டு ஒரிஜினல் சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ் பாரத் அப்படிங்கிறத நாங்கள் நியூவாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கொண்டு வர போகிறானுங்களாம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஷோ வந்து லான்ச் பண்ண போகிறானுங்களாம். பார்த்தாலே தெரியுது அது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் மாதிரி இருக்குது. ஏஐ ஜென்ரேட்டட் ஷோ தான் ரிலீஸ் பண்ண போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏஐ ஜென்ரேட்டட் ஷோ இங்கே போட்டுட்டு ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி எந்த இதில் வந்து இவங்க மேட்ச் பண்ணுறானுங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த பேரை பார்த்தாலே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸை பார்த்தாலே ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்குது. இதில் வேற இவங்களுக்கு நம்ம அந்த டிடெக்டிவ் கேனன் ஷோ வந்து ஸ்டாப் பண்ணணுமா, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. என்னடா இது கருமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கே. ஸோ யாருமே வந்து அதெல்லாம் பார்க்காதீங்கப்பா, ஏஐ ஜென்ரேட்டர்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, டிவியில் ரிலீஸ் பண்ணாலுமே சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன்ப்பா. ஸோ லாஸ்ட்டாக நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறது, ப்ரோ என்னென்ன அனிமேல இப்போ ஆன்கோயிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எந்தெந்த அனிமே எந்தெந்த டைமில் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது கிளாவர்டஸோடைய சீசன் 2 நம்மளுக்கு இப்போ அவைலபிள் ஆகிக்கிட்டு இருக்கு நம்ம கிரன்ச் ரோலில். ஸோ எல்லா வெனஸ்டேயும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ டைம் வந்து ஒரு 5:30, ஸோ 5:30 PM வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ட்ராப்ட் இன் டேட்டிங் சிம், ஸோ இதுவுமே வெனஸ்டேல தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க சீசன் 2. ஸோ இது எந்த டைம்லிங்கில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 9 PMக்கு அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ டாம் ரைடர் கிங் இதோட சீசன் 1 இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுவும் வெனஸ்டே, அதே வெனஸ்டேல வீக்லி வெனஸ்டே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இது எந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறானுங்க அப்படின்னா 10:50 PMக்கு வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் தண்டர் 3 அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க சீசன் 1. ஸோ இது வரைக்கும் 6 எபிசோட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய 9 PMக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அங்கே செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் மோப் சைக்கோ 100, ஸோ சீசன் 2 இப்போ நம்ம அவைலபிள் ஆகிட்டு இருக்கு மியூஸ் இந்தியாவில். ஸோ எவ்ரிடே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ 9:30 PMக்கு மியூஸ் இந்தியாவில் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் செயின் ஸ்மோக்கர் கேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இதோட சீசன் 1 நம்மளுக்கு இப்போ நம்ம அவைலபிள் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 5 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 9:30 PM ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவ்ரி தேர்ஸ்டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ தேர்ஸ்டேக்கு நியூவாக ஒரு அனிமே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த அனிமே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அனிமே சொல்லியிருந்திருப்பேன், அனோரிசான் ஸ்டில் வாண்ட் டு ஃபைட் இன் தி நெக்ஸ்ட் லைஃப். ஸோ இந்த அனிமே வந்து சாட்டர்டே வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்து இந்த அனிமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட்டாக இன்னொரு அனிமே சொல்ல மாட்டேன், அதுதான் தட் டைம் ரீஇன்கார்னேட்டட் அஸ் அ ஸ்லைம் சீசன் 4 வந்து இப்போ நம்மளுக்கு ஆன்கோயிங்கில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க இல்லையா. ஸோ இது வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கப்பா. ஸோ இந்த அனிமே தான் இப்போ ஆன்கோயிங்கில் நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இதை தவிர்த்து ஏதாவது ஒரு அனிமே மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுக்கு சொல்லுங்கள். அந்த அனிமே நான் வந்து சொல்லாமல் இருந்திருக்க மாட்டேன். இது ப்ரீவியஸ் வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருந்திருப்பேன். இதில் சொல்ல வேணாம், மேபி மறந்துருக்கலாம். ஸோ எல்லாருமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டிங்லாம் ஃபைனலி ஓவர் ஆக போகுதுப்பா. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறேன், என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் நம்ம நருட்டோ ஷிப்புடன். ஸோ நருட்டோ ஷிப்புடனுடைய நியூ எபிசோட்ஸ் வந்து கம்மிங் சூனில் வரப்போகுது நம்ம சோனியாவில். ஸோ வெயிட் பண்ணி காத்துக்கொண்டே இருங்கள். ஸோ இதை பற்றி எனக்கு வந்து தெளிவான அப்டேட் வந்து கிடைக்கல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் சூனில் வரப்போகுது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ அப்டேட்டுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வரப்போகுது கம்மிங் சூன் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கங்கப்பா. அதுக்கப்புறம் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன். ஸோ ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைனில் இது வரைக்கும் 10 எபிசோட் நம்ம சோனி லைவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இப்போ 11வது எபிசோட்லேருந்து 15வது எபிசோட் ஒரு 5 எபிசோட் வந்து சோனி லெவலில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டானுங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே தமிழ் டப்பில் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 5 எபிசோடும் ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு அனிமே. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இனிமேல் பார்க்காம இருக்கவங்க கூட ஸோ இந்த அனிமே இப்போ கூட போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு அனிமேனே சொல்லலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து தமிழ் அப்டேட்டான்னு கேட்டால் தமிழில் கிடையாது. ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாடுவீங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்டெனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலி ஒரு கொலாபரேஷன் வந்து ஸோ இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கம்மிங் சூனில் ஃப்ரீ ஃபயரும் பென்டனும் கொலாபரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் நிறைய பண்டில்ஸ்லாம் வரப்போகுது. அதாவது பென்டன் ஈசன் அப்புறம் கென்ட் ஐசி இவங்களோட பண்டில்லாம் வரப்போகுது. அதாவது பென்டன் கிளாசிக்கோடு தான் கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பென்டனுடைய அந்த ஆம்னிவர்ஸ் அதுக்கெலாம் போகவே இல்லை. ஸோ அதில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எமௌண்ட் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ கம்மிங் சூனில் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டுமே சொல்லியிருக்கானுங்கப்பா. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் எது அப்படிங்கிறத மறக்காம நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ இதோட உங்கள் அந்த விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.